ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து விஸ்வலைசேஷன் மெத்தடை பற்றி. விஸ்வலைசேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கற்பனையை பயன்படுத்தி நம்ம ஆசைகளை, நம்ம எண்ணங்களை, நம்ம கனவுகளை நிறைவேற்ற போகிறோம். அது ஒரு புது வீடாக இருக்கலாம், இல்லை புது பைக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஹெல்த், வெல்த் எது வேணாலும் இருக்கலாம். நல்ல ஜாப், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல பார்ட்னர் எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே நம்மளால் அடைய முடியும். நம்ம மைண்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்தால் அது நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இதுதான் விஸ்வலைசேஷனோட கான்செப்ட். நம்ம விரும்புகிற விஷயத்தை அடையிறதுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக அதை நம்ம ஆல்ரெடி அடைஞ்ச மாதிரி நம்ம மைண்டில் ஒரு உணர்வுபூர்வமாக சித்தரித்து இருந்தோன்னா அது நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம பார்க்குறத நம்ம அடைய போகிறோம். இது அஃபர்மேஷனுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப். நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறப்போ அது எப்படி நடந்த மாதிரி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த விஸ்வலைசேஷனையும் நம்ம பண்ணணும். நமக்கு என்ன தேவைன்னு நம்மளால் காட்சிப்படுத்த முடிஞ்சால் நம்ம ஆழ் மனசுக்கு அதை எப்படி பண்ணணுன்றது வேலை ரொம்ப ஈஸியாக நம்ம கோலை அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கும். நம்மளால் அதை வழிநடத்த முடியும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒன்று ஆல்ரெடி இருக்கா இல்லை இருக்க மாதிரி நம்ம இமேஜின் தான் பண்ணியிருக்கோமா அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நம்மளோட சப்கான்ஷியஸ்க்கு. சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட உணர்ச்சி எப்படி இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா எது வேணுமோ அதை ஆல்ரெடி இருக்க மாதிரி நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த வைப்ரேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் அதை வேலைப்படுத்துறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கோலை அச்சீவ் பண்ண மாதிரி நம்ம விஸ்வலைசேஷன் பண்ணுறப்போ அதுக்கான எஃபோர்ட்டை இப்போது நம்ம பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாசிட்டிவான எமோஷன்ஸை மட்டுமே ஃபீல் பண்ணுவோம். நம்ம எதை நம்ம வேணும்னு அதிகமாக இழுக்கிறோமோ அதுக்கு நம்ம ரொம்ப பாசிட்டிவாக எஃபர்ட் போடுவோம். ஸோ அப்போ அதை வைப்ரேஷன் எல்லாமே நம்ம சுற்றி அதை மட்டும்தான் இழுப்போம். ஒரு நல்ல ஹை எனர்ஜியாக நமக்குள்ளே கொடுக்கும். நடுவில் என்ன தடை வந்தாலும் நம்ம டார்கெட் எதுவோ அந்த கோலை மட்டும் நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணங்கள் பாசிட்டிவாகவும் கிளியராகவும் இருக்கப்போ அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம ஈர்ப்போம். பிகாஸ் ஈர்ப்பு விதியோட இயல்பே அதுதான். நமக்கு இதுதான் வேணும்னு யூனிவர்ஸ் கிட்ட சொல்கிறப்போ அதை அச்சீவ் பண்ணுற ஒர்க்கை லா ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்துக்கும். நமக்குள்ளே இருக்க இந்த அற்புதமான சக்தி எப்படி யூஸ் பண்ணலான்னா, நம்ம ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி நம்ம ஐஸை க்ளோஸ் பண்ணி நம்மளோட மூச்சை கவனித்து அமைதியாக ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ கற்பனை காட்சி மூலியமாக, அதுதான் விஸ்வலைசேஷன் சொல்கிறாங்க, பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் வந்து எடுத்தோன்னே எல்லாருமே வந்து இந்த மெத்தடை வந்து ரெகுலராக ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாமல் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாராலையுமே எடுத்த உடனே என்னால் இவ்வளோ நேரம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கம்மி டைமிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அமைதியாக உட்காந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கண்ணை மூடி பார்ப்போம். எந்த விதமான யோசனைகளும் நமக்குள்ளே இல்லாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் ட்ரைன் பண்ணிக்கணும். ஸோ அமைதியாக கம்ஃபர்டபுளாக ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு விஸ்வலைசேஷன் நம்ம பண்ணுறப்போ நம்மளோட ஃபோக்கஸ் அதில் எவ்வளோ இருக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஃபோக்கஸை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக ஏன்னா எதேதோ நம்ம கற்பனை பண்ண போயிடுவோம். ஸோ நம்ம மனசில் வேற ஒரு தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ இதில் எங்கே நடக்க போகுதுன்ற நம்பிக்கை இல்லாமல் நெகட்டிவ் ஃபீல் வரத்துக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நெகட்டிவ் ஃபீல் வராமல் நமக்கு அதுவே ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மண்டைக்குள்ளே ஏறிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல்
பாசிட்டிவாக நம்ம நம்பி ஒரு விஷயம் இது நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறப்போ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அது வந்து நான் இந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரி சொன்னால் தான் நடக்குமா அப்படின்லாம் இல்லை. ஒரு விஷயம் அது எனக்கு கிடைக்கும், அது எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடச்சிடும். ஸோ எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் மண்டேல இல்லாமல் நம்ம ரொம்ப ஃப்ரீயாக காமாக ஒரு சுச்சுவேஷனில் நம்ம கம்ஃபர்டபுளாக நமக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துட்டு நமக்கு என்ன தேவையோ இன்ச் பை இன்ச்சாக நம்ம அது விஸ்வலைசேஷன் பண்ணணும். அப்போ தான் நமக்கு தேவையானது நமக்கு ஈஸியாக கிடைக்கும். ரிலாக்ஸ்டாக பண்ணணும். நம்ம கற்பனை எப்படி இருக்கணும்னா, நம்ம கோலை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கணும், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். இமேஜின் அப்போ அந்த மாதிரி இமேஜின் பண்ணணும். அப்போ தான் நமக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுறோம், அந்த வீட்டுக்குள்ளே நம்ம வசிக்கிறோம், நம்ம குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை நீங்கள் கட்டி முடித்ததுக்கப்புறம் வெளியே இருந்து அந்த வீடை நம்ம எவ்வளோ அழகாக ரசிப்போமோ, இது நம்ம வீடு அப்படின்ற மாதிரி எவ்வளோ அழகாக ரசிப்போம். அந்த வீட்டில் நம்ம எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோம் அப்படின்றத கற்பனை மூலியமாக பண்ணணும். இந்த வீட்டுக்கு இந்த கலர் அடிச்சிருக்கோம், இந்த கேட்டுக்கு இந்த கலர் அடிச்சிருக்கோம், இந்த வீட்டில் நம்ம குழந்தை தடவை உள்ளே வருது, விளையாடுது, ஓடுது, சந்தோஷமாக இருக்குது, அந்த சவுண்ட் எல்லாம் நம்ம காதுக்கு கேட்குது, இந்த இடத்துல நம்ம டிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பெட்ரூமை ரெடி பண்ணியிருக்கோம். லைக் இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ இன்ச் பை இன்ச்சாக நமக்கு தேவையானதை அப்படியே விஸ்வலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் என்னோட ட்ரீம் ஹவுஸ் இருக்கணும் அப்படின்றத கற்பனை மூலியமாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். விஸ்வலைசேஷன் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே நேரத்தில் நம்ம உணர்ச்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும். பிகாஸ் நம்ம பாசிட்டிவான வைப்ரேஷனில் நம்ம நினைக்கிறப்ப தான் அது நம்ம ஆழ் மனசுக்குள்ளே ஆழமாக போய் நம்ம யூனிவர்ஸுக்கு அது அனுப்பும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இவங்க இதை தான் எதிர்பார்க்குறாங்கன்றது நம்ம மைண்டுக்குள்ளே பதிஞ்சதுக்கப்புறம் தான் அது யூனிவர்ஸ்க்கு அனுப்பும். எவ்வளோ ஆழமாக விஷுவலைசேஷன் பண்ணுறோமோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் நம்ம பண்ணலாம். பட் ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குன்றதுனால ஒரு 2 to 3 minutes இருந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணி 15 to 20 minutes வரை இமேஜின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். முடிஞ்ச வரை ஏர்லி மார்னிங் பண்ணிங்க. பிகாஸ் அப்போ தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முடிஞ்சால் நம்மளோட மைண்ட்ஸ் எப்படி சொல்கிறது, நம்மளோட தாட்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக ஃப்ரெஷ்ஷாக நம்மளை சுற்றி எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளோட மைண்டுமே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால ஏர்லி மார்னிங் உங்களால் முடிஞ்சால் ஒரு 4 o'clock எழுந்துறீங்க, இல்லை 4:35 அந்த மாதிரி டைமில் எழுந்து யாருமே இல்லாத ஒரு பிளேஸில் உட்காந்து அமைதியாக விஸ்வலைசேஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத நம்ம உணர்வு பூர்வமாக நம்பி நம்ம உட்கார்றப்போ நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எந்த ஒரு விஷயமுமே நமக்கு ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் சிரமம் பார்க்காம எழுந்து நீங்கள் உட்காந்து உங்களுக்கு தேவையானதை நினைங்க. ஒரு 21 daysக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு விஷயம் பழகிறதுக்கு 21 நாள் ஆகும். 22வது நாள் நீங்களே என்ன நினச்சாலும் அது மாறாது, கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எழுந்துடுவீங்க. ஸோ அதனால் ஒரு 21 days உங்களால் முடியும் நம்பி எழுந்து உட்காந்து உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் என்ன வேணாலும் இருக்கலாம், காசு தேவைப்படலாம், அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது எனக்கு நடந்துருச்சு, இது எனக்கு கிடச்சிருச்சு, இவங்க மூலியமாக எனக்கு பணம் வந்துடுச்சு, என்ன வேணாம் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி உட்காருங்க, நம்புங்க, அது கண்டிப்பாக நடக்கும். நெகட்டிவான தாட்ஸை என்றைக்குமே கொண்டு வந்துடாதீங்க, பாசிட்டிவான தாட்ஸை மட்டும் வைங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். இதுதான் விஷுவலைசேஷன் மெத்தட். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை அடுத்த நாள் போடுற பதிவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.